நான் ஒரு முனிவன், நான் ஒரு சனிவன், நான் ஒரு சித்தன், நான் ஒரு பித்தன், நான் ஒரு ஞானி, நான் ஒரு நோனி. தெரியாம சொல்லிவிட்டேன், காசை புடிச்சிட. வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு புதிரன், பாட்டுக்கு நாரதன். அவருக்கு என்ன? நான் தான் பாது. நாராயணா என்னும் பாராயணம். ஆனா பாட்டுக்கு உணவு பாட்டுக்கு இவருக்கு மட்டும் கிடையாது, நானும் அடிமையப்பா. சினிமாவில பாடிக்கிட்டு இருக்கேன், நல்லா வரணும். கருப்பேன் காப்பாத்தாரு. என்ன உனக்கு ராமதாசுக்கு தொண்டை இல்லைன்னா அந்தால எவனும் கிளிய செட்டி விற்க கூப்பிட மாட்டாங்க. ஆனா உன்னையெல்லாம் எவனும் பஸ் ஸ்டாண்ட்ல போண்டா வைக்க கூப்பிட மாட்டாங்க. ஏண்டா முண்டா அறிவட்ட முண்டா, ஏண்டா உயர்த்தி பேசிட்டு ஏன்னா அப்படி பேசுற? ஏன் தெரியுமா? ஏன்? பசு கூட்டமா இருந்துச்சுன்னா பின்னாடி வாசல்ல இருந்து நீ வாலியை இழுத்துக்கிட்டு இறங்குற, முன்னாடி இறங்குறதுக்குள்ள போண்டா ஊசிடும். அதுக்கே நம்ம போகணும். ஏன்னா திறமைக்கு பரிசு, திறமைக்கு நகைச்சுவைக்காக சிரிக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி உங்களுக்கு தெரியாது. சரி, இங்க வந்துட்டு நம்ம வேற இல்ல. எவ்வளவு இன்ப துன்பமா இருந்தாலும் நம்மளுடைய துன்பபுறம் திரைக்கு அங்கிட்டேன் காமிக்க மாட்டேன். நீங்க நம்ம சொல்ல முடியுமா? ஆனா ஒவ்வொரு கஷ்டமும் மனதுக்குள்ளதே இருக்கு. ஆனா இந்த உதட்டுல புன்னகையை நம்ம அதை செஞ்சதுனால அதுக்கான பரிசு கிடைச்சிடும். இருக்கட்டும், அதெல்லாம் சரிதான். இப்ப நாரதர் சரி சரி, என்ன வேலை பார்க்குறீங்க? கலகம் செய்வது தொழில். சண்டை ஓடுவீங்களா? ஆமா, நாவினாட். அந்த சண்டையா? நான் கூட ட்ரிபிள் வச்சு சான்சி நான் டவுலிய சண்டை 12th மேட்சுக்காக போனாலும் போது. அறிவால் கழகம் இல்ல, அறிவால் கழகம் இல்ல, அறிவால் கழகம். ஆனா இத வாயால அடிச்சுட்டு போயிடலாம். அங்க உனக்கு சேர மேற்கொண்டு விடல, அங்க கொண்டு போய் நம்மள. அப்ப கலர் கம்பெனியா ஜெவன போச்சு. கழகம் செய்வது தொழில். பல குடும்பத்தை வாழ வச்சிருக்கேன். அப்ப எந்த குடும்பத்தையும் தென்னை வைக்கல, வாழை மட்டும் வச்சுக்கலாம். நிலத்துல நடுற வாழை தரங்க ரசிதாட்டியா கூவம்பலம். ஏய் அப்படி ஒரு மரம் இருக்கும் இல்லப்பா. வாழ்வதற்கு நான் தான் உறுதுணையாக இருந்தேன். நீங்க பல குடும்பத்தை வாழ வச்சிருக்கேன். யார்கிட்டயே போய் தொப்புல என்னமா ஒண்ணே இல்லாம என்ன ஒண்ணியா அந்த இல்லாவதியை பார்த்து தொப்புல பார்த்து இந்த உணவு கூட பேசிட்டாங்கல்ல. ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னேன். தொப்புல. ஆமா, அதனாலதான் பிரகலாதனுக்கு முக்தியை ஏற்படுத்தினேன். இங்க மட்டுமா பம்பை ஊர்வசி மேலகை திலோத்தமை பாமா ருக்குமணி அனுஷியா நலாயினி லீலாவதி. ஒரு பெரிய டைரி வாங்கிட்டு வானே, அது எழுதிக்கிறேன் மறந்து. நான் இதை கேட்க வந்தேன். முடிப்படைய சாவித்திரியை சந்தித்தேன். சாவித்திரியா? ஆமா. போனீங்களா? போனீங்களா? ஆமா. என்னைக்கு? அன்று ஒரு நாள் சென்றேன். ஊருக்காரங்க 100 நாள் வேலைக்கு போயிருப்பாங்க. புருஷன் இல்லையப்பா, அவனுக்காகத்தான் நான் சென்று ஆசீர்வாதம் செய்யவே போனேன். உன்னால முடியாதுன்னு உங்களை லைன் பண்ணிருக்கேன். அதுக்கு மேல போக முடியல. ஒரு வாட்டி முடியல. ஆமா, அதுக்கு மேல ஊருக்காரன் வெட்டிட்டாங்கன்னா சேர்த்துக்கிறதுல காலு பதிச்சுக்கிட்ட மாதிரி போட முடியாது. என்னவோ நான் போன வாரம் போறேன், பெரிய பத்தினி மாதிரி ஓடுறான்றா. அங்க போன உடம்பு கணக்கு, உங்க உடம்பு திருக்கு திருக்கிறதுனால பச்சை மத்த மாதிரி பிறந்திருப்பா. நான் ஆளு பார்த்தா கச்சக்கரோடு வைக்கிற மாதிரி இருந்தாலும் நினைச்சு விட்டேன். நான் போன இடத்துக்கு ஏன் நீ போன? சும்மாதே சாவ தெரியுறேன். நான் புரிஞ்ச பெரிய குலாருனே. இல்ல இல்ல, நான் பார்த்து சமாளிச்சுட்டேன். தீர்க்க சுமங்கலி பாபா பாபா கூட்டு போயிட்டு அப்படின்னு வாழ்த்துனேன். வாழ்த்திய காரணத்தினாலதான் எந்த சாவித்திரி சொல்றேன். நம்ம ஊர்ல பெட்டி கடை வச்சிருக்காதானே? அதான் முடியாதவன் போல, அவ சீக்கு வந்தவன் போலிட்டியா? சத்தியமா மனைவி சாவித்திரி ஏன் சக்காத்திமா சட்டியை போட்டு போடுறது? 9 நைட்டியோட ஓடிட்டா. இந்த யமவட்டணம் சென்றாலே கோயிலப்பட்டினம் வாங்கிட்டு போயிருக்கேன். யமதர்மனிடம் சென்று தன் கணவன் உயிர் இழந்ததே 3 வரன் கேட்டாலே. ஆமா, யா நாடு நகரங்கள் வேண்டும் என்று சாவித்திரி கேட்டார். யமதர்மன் சொன்னார், வரம் தந்தேன். மீண்டும் ஒரு வரம் என்று கேட்டது. மாமனுக்கு மாமியாருக்கும் கண் பார்வை தெரியல. வரம் தந்தேன்.
ஐயா இன்னும் ஒரே ஒரு வரம் என்ன வரும், எனக்கு ஒரே ஒரு பிள்ளை வரும். ஏமாதரமா யோசிக்காம இந்த இடத்துல இவரும் தந்தே வரம்ட்டாரு. பத்தி அந்த அம்மா கேட்டுச்சு, ஐயா என் புருஷன் உயிரை பிடிச்சி நீயே வச்சுக்கிட்டு நீ எனக்கு பிள்ளைய கொடுத்தா இந்த உலகம் என்ன சொல்லும்? அப்ப என் புருஷன் உயிரை குடியான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. அன்று சாவித்திரியை பார்த்து தீர்க்க சுமங்கலி போவா அப்படின்னு நாரதர் வாழ்த்திய காரணத்தினாலதான் யமபட்டணம் சென்று தன் கண்ணவன் உயிரை மீட்டு வந்தால் சாவித்திரி அப்படிங்கிற பெண்மகளை பார்த்தா, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு சாவித்திரி இருக்கு, அங்க போனேன், அங்க போனியா நீ, நான் போனப்ப ஆள் இல்லையா, என்னடா கேள்வி இது? நான் கூட அப்படி நினைச்சிட்டேன், நீங்க அங்கே போயிருக்கீங்களோ, நான் போகாத இடமா, நான் சந்திக்காத பெண்களா, நான் செய்யாத கலகமா, பொம்பளைக்கும் போய் உடம்பு இழைக்கல, காற்று பிராணன் உயிர் காற்று அபான மலை காற்று சமான நிறவு காற்று புதன் உலக காற்று வியாழன் தொழில் காற்று நாங்கள் தும்மல் காற்று கூர்மன் விழி காற்று கிருதன் கொட்டாரு. உங்க உடம்பு காத்து ஏத்தணும்னா ஒரு 4 கம்ப்ரஸர் செலவாகுங்க.